ஸ்ட்ரைக் நடந்தது, பெரிய ஸ்ட்ரைக். இங்கேருந்து ஹைதராபாத் போகக்கூடாது, ஹைதராபாத் இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கில் வரக்கூடாதுன்னு நான் வந்து கமல் சார் வீட்டுக்கு போனேன். சார் எனக்கு காசு வேணும், அவசரம் மிக்க நீங்கள் ரன்னிங்கில் இருக்கு, இந்தியனும் 45 நாள் சொன்னீங்க, 150 நாள் பண்ணால் எதுவுமே கொடுக்கல நீங்கள், இப்போ நீங்கள் சம்பளம் கூட ஏற்றுட்டீங்க, அப்போல்லாம் கிடையாது, எனக்கு காலேஜ் ஃபீஸு கட்டணும், பெரிய பாப்பா எம்சிஏ படிக்கணும், யூனிவர்சிட்டியில் சேர்க்கணும், காசு வேணும். அதுக்கு அவர் எதாவது பேசினார், எனக்கு பிடிக்கல. நேராக அவர் மேனேஜர் டிடிகே ரோட்டில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே மெட்டீரியலு பாக்ஸு கீயெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஹைதராபாத் போகிறேன், இங்கே வாழ முடியாது, இங்கே ஸ்ட்ரைக்கு, அது எப்போ திரும்ப தெரியாது, கமல் சார் சொல்லிட்டாரு, அது எப்போ திரும்ப தெரியாது, ஒர்க்கர்ஸ் எல்லாம் 80% பேட்டா ஏற்றுட்டாங்க, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, அது இது சொன்னார். சார் என்னால் முடியாது, நான் வரல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கிளியர் ஆகி போயிடுச்சு. கிளியர் ஆகி ஷூட்டிங் ஆரம்பித்து சொல்லிட்டார். ஷூட்டிங்குன்னு வீட்டில் சொன்னாங்க. அப்போது ஒய்ஃப் இருக்குது, இல்லை அவர் ஊருக்கு போயிட்டார் சொல்லி 3 நாள் வண்டி வந்தது போல ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் வேறு மேக்கப் வச்சுக்கிட்டாங்க, ஃபார்னிச்சு வச்சு அந்த வாய்ஸ் கெட்டப்பெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு தொடர்பே இல்லை, நானும் ட்ரை பண்ணலை.